கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குழுவிலே 33ஆம் சங்கீதத்தை நாம் ஒன்று சேர்ந்து தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் 33 எழுதின ஆக்கியோன் யார் என்று சொல்லி அறியப்படவில்லை. ஏற்கனவே நான் சங்கீதத்தின் முகவரிகளை சொன்னது போல சங்கீதம் 73 சங்கீதங்களை தாவீது பெயரோடு எழுதியிருக்கிறார். சில சங்கீதங்களை மோசே எழுதியிருக்கிறான், சில சங்கீதங்களை சோலமன் எழுதியிருக்கிறான், சில சங்கீதங்கள் கோராகின் புத்தர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சில சங்கீதங்கள் அந்த ஆக்கியோனுடைய பெயர்கள் இல்லாமல் எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த சங்கீதத்தினுடைய ஆக்கியோன் ஒருவேளை தன்னுடைய பெயரை போடுவதற்கு விருப்பமில்லாதவளா இருந்தாரா என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. 33ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது இதை எழுதின ஆக்கியோன் 4 இல்லாவிட்டால் 5 காரியங்களை மிக முக்கியமாக எழுதியிருக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை; 2வது, கர்த்தருடைய திட்டம்; 3வது, கர்த்தருடைய கண்கள்; 4வது, கர்த்தருடைய வல்லமை. அப்படி என்றால் முதலாவதாக இந்த காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தையினாலே வானத்தின் பூமியை உண்டாக்கினார். எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சங்கீதத்தில் கூட எழுதின ஆக்கியோன் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறார். 2வதாக கர்த்தருடைய திட்டங்கள். மனிதன் பலவிதமான திட்டங்களை செய்கிறான். எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அனுமதிப்பது கிடையாது. ஆண்டவருக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டங்களை கர்த்தர் நினைக்கும் போது அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 3வது, இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய கண்களை பற்றி நாம் படிக்க போறோம். கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் படிக்கலாம். 4வதாக, God is all powerful. என்ன சொல்ல, கர்த்தர் எல்லாவற்றிலும் வல்லமையும் சத்துவம் உள்ளவர் என்பதை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே அவர் இந்த சங்கீதத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறார். இந்த சங்கீதத்தை 4 பாகங்களா நான் பிரிக்க போறோம். முதலாவது வசனங்கள் 1 முதல் 3 வரை கர்த்தருடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்த போது வார்த்தையினாலே சிருஷ்டித்தவராயிருக்கிறார். ஆகவே வார்த்தையிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள், உருவாக்கப்பட்ட மனிதர்கள் பாவிகளாய் இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை நீதிமானாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றினபடினாலே நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மகிழ வேண்டும் என்று சொல்லி 1ஆம் வசனத்து முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணினால் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே ஒரு காலத்திலே நீங்களும் நானும் ஆண்டவரை அறியாதவளாய் இருந்தோம். என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். இந்த நாட்களிலே நம்மிடத்திலே சுரமண்டலங்கள் இல்லை, 10 நரம்பு வீணைகள் உண்டு. அந்த நாட்களிலே புதிய பாடலை பாட வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்த பாடல் வரங்கள், இசைக்கருவி வரங்களை தேவனுடைய சமூகத்திலே எப்பெல்லாம் ஒன்று கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, கர்த்தர் கொடுத்த ஞானங்களை, கர்த்தர் கொடுத்த இசைக்கருவி ஞானங்கள், பாடல் குரல்களிலே தேவன் கொடுத்திருக்கிற தேவனுக்காக நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், God made his word everything. தன்னுடைய சுவாசத்தினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறினதா இருக்கிறது. வசனங்கள் 4 முதல் 9 வரை சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறார். God's word, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வசேனையிலும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷங்களாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துடைய குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சுவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகளை குறித்து, அவருடைய சுவாசத்தின் வல்லமைகளை குறித்து, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலும் அவர் செய்த நல்ல காரியங்களை குறித்து இந்த சங்கீதக்காரன் 2வது பகுதியிலே எழுதுகிறார். மிக முக்கியமான வசனங்களில் ஒன்று, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். அவர் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு, அவருடைய சுவாசத்திலே வல்லமை உண்டு. ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின போது ஆதாம் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அப்படி என்றால் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய சுவாசம் உண்டு. மிருகம், மரம், செடிகள் எல்லாம் கர்த்தர் வார்த்தையினாலே உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரமே தன்னுடைய சுவாசத்தை அவன் உள்ளே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றிருக்கிறார். உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள். நீங்களும் நானும் இதற்காகவே தேவனை விசேஷமா நீங்கள் ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். 3வது பாகமாக வசனங்கள் 10 முதல் 17 வரை God is authority for the world. என்ன சொல்லுகிறது பாருங்க. முழு உலகத்துக்கும் அதிகாரி நம்முடைய ஆண்டவர் தான். 10வது வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமது சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்படி என்றால் வசனங்கள் 10 முதல் 17 வரை தேவனே எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆங்கிலத்திலே காட் என்ற வார்த்தைக்கு G for generator, O for operator, D for destroyer என்றால் சர்வத்தையும் உருவாக்கின தேவனாய் இருக்கிறார். 17ஆம் வசனத்திலே கூட சொல்லுகிறது, ரட்சிக்கிறதற்கு குதிரைகள் விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பியாது.
அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? 12ஆம் வசனத்துல கூட கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. அப்படி என்றால் தேவனாய் கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். யூத மக்களை முதலாக தெரிந்து கொண்டார். காலங்கள் வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே 10 முதல் 17 வரை தேவனே எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய், அவரே எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை படிக்கும் போது a kind love, ஆண்டவருடைய அன்பான காரியங்கள் நாம் அதிலே படிக்க முடியும். தமக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே தமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியாலே நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிரியைகள் உங்கள் மேலே என் மேலே அதிகமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆண்டவரை எப்பொழுதும் நீங்களும் நானும் நம்ப வேண்டும். எப்பொழுதும் அவருடைய அன்பை நான் நினைத்து அவருக்குள்ளாக நானும் ஜீவிக்க வேண்டும். அதுதான் கடைசி பகுதியிலே அழகா சொல்லுகிறார். 18ஆவது வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்து போகிற செய்திகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, கடந்து போகிற பலவிதமான அனுபவங்கள், முக்கியமாய் கடந்து போகிற உலகம் முழுவதுமே கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே தேவனாய் கர்த்தர் நம்மேல் மேலே இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை காக்கிற தேவன். அவருடைய கிருபையினாலே நம்மை காக்கிறவர். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து அவர் விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். பஞ்சத்திலே அவர் நம்மை உயிரோடு வைக்கிற தேவன். அவருடைய கண்கள் நம்மேலே நோக்கமா இருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். யாரெல்லாம் அவரை தேடி, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் ஜீவிக்கிறார்களோ அவர்களே தேவன் பஞ்சத்திலே உயிரோடு காக்கிற தேவன். அது மாத்திரம் நம்முடைய கிருபையை காக்கிற தேவன். 20ஆவது வசனம், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நல்ல செய்தி. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு துணை செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு கேடகமான தேவனா இருக்கிறார். ஆகவே இவைகளை நினைத்து நானும் நீங்களும் எப்பொழுதும் அவருக்குள் களி கூற வேண்டும். கடைசி வசனம், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவன் கொடுக்கிற வெகுமதி, அன்மெரிட்டட் ஃபேவர். சங்கீதக்காரன் இதை உணர்ந்தவராய் தன்னை பெயர்களை அறிமுகப்படுத்த விருப்பமில்லாத இந்த சங்கீதக்காரன் உங்களுக்கு எனக்கும் 4 விதமான காரியங்களை திரும்ப அவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த சங்கீதத்திலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் 4 விதத்திலே அறியப்படுகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. 2வது, அவருடைய திட்டங்கள் எப்பொழுதும் நேர்த்தியானது. 3வது, கண்கள் எப்பொழுது நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. 4வது, வல்லமை முழு உலகத்தையுமே ஆளுகைக்குள் ஆட்சி செய்கிறதா இருக்கிறது. இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் படைகளை நம்பி தேசத்தில் இருக்கிற ஆர்மிஸை அதிகமாக நம்பி இருப்பார்கள். ஆனால் அவைகளை மேலும் தேவனுடைய வல்லமை விசேஷத்ததா இருக்கிறது. செய்திகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வல்லமையா இருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி தேவனுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அது மாத்திரம் அவருடைய கண்கள் உங்கள் மேலும் என் மேலும் எப்பொழுது நோக்கமா இருக்கிறது. கடந்து போகிற
பள்ளங்கள் மேடுகள், வியாதிகள் துன்பங்கள், வெற்றிகள் தோல்விகள், பலவீனங்கள் பலன், இவைகள் மத்தியில் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களை என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவர் வல்லமையின் தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ அதிகாரியா இருக்கிற தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானதா இருக்கிறார். இந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்பி காலையில் எழுந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, ஆண்டவரே இந்த நாளை நீங்க நடத்துங்க ஐயா, உம்முடைய திட்டத்தின் பிரகாரமாய் நடத்துங்க, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் நடத்துகிற தேவன். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை தொடங்குவோம், இந்த நாளை முடிப்போம். திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு சங்கீதங்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கும் போது, அதை நீங்கள் வாசித்து முடிக்கும் போது இந்த செய்திகள் உங்கள் இருதயத்திலே ஆழமாய் தங்கும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் தோப்பனே, இந்த நல்ல நன்றி ஐயா. 33வது சங்கீதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஐயா. இதை எழுதின ஆக்கியோன் தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்த விருப்பமில்லாத இந்த சூழ்நிலையிலே 4 ஆழமான சத்தியங்களை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய திட்டங்கள் என்றைக்கும் மாறாதது என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது என்பதை சங்கீதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. நீர் வல்லமையின் தேவன் என்பதை திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எழுதின ஆக்கியோனுக்காக நன்றி. செய்திகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வரையும் உடைய கரத்திலே வைத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்களும் கடந்து போகும்போது உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஐயா, உம்முடைய திட்டம் எங்களுக்கு தேவை ஐயா. உம்முடைய கண்கள் எப்பொழுது எங்களை நோக்கி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மேலே இருப்பதாக. செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையால நிரப்பும். துதிகனமனில் எடுத்துக்கொள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. திவ்ய வார்த்தை வானொலி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எங்களுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஊழியத்துடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இமெயில் அட்ரஸ் djacobjj@yahoo.in. திரும்பவும் சொல்லுகிறேன், djacobjj@yahoo.in. எனது அலைபேசி எண் 948626
9426. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.